ஈரானுக்குள்ளே அமெரிக்கா ஹெலிபோன் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா? ஹெலிபோன் தாக்குதல்கள் என்றால் என்ன? இது எவ்வாறு மேற்கொள்ளப்படும்? மேலும் அமெரிக்காவினுடைய இந்த ஹெலிபோன் தாக்குதல் திட்டங்களை முறியடிப்பதற்கு ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான நடவடிக்கைகள் என்ன? டொனால்ட் ட்ரம்பின் தலைமையில் நடைபெற்ற மிக முக்கியமான கலந்துரையாடலில் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் இவை தொடர்பான ஸ்கூப் செய்திகளும் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய $9 பில்லியன் ஒப்பந்தமும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களும் ஈரான் ஏவுகணை உற்பத்தி தளங்கள் தொடர்பான பட்டியலை தயார் செய்த மொசாட் உளவு பிரிவும் துரோகி அர்துகானின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை கோரிக்கைகள் தொடர்பாக CNN ஊடகத்திடம் தரமான கருத்துக்களை வெளியிட்ட ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹமாஸினுடைய மூத்த அதிகாரி அல் ஜசீரா ஊடகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும் காசாவிற்குள்ளே நுழைய முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவும் ஹமாஸ் விதித்திருக்கக்கூடிய நிபந்தனைகளும் தீவிரமடையும் ISIS பயங்கரவாதிகளுடைய செயற்பாடுகளும் தாக்குதல்களும் இவற்றை தடுத்து நிறுத்த ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொண்டு வரக்கூடிய அதிரடியான நடவடிக்கைகளும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய உச்சவான்வழி தாக்குதல்களும் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதுவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களையும் தென்னாப்பிரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களையும் தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபருக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். பலஸ்தீனிய விவகாரத்தில் தென்னாப்பிரிக்கா முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருவதனாலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருவதனாலுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான தூதர் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதுவரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் அனைவரும் 72 மணித்தியாலங்களுக்குள் தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என தென்னாப்பிரிக்காவினுடைய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கோபமடைந்த நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவினுடைய பிரதிநிதிகளும் 72 மணித்தியாலங்களுக்குள் வெளியேறிவிட வேண்டும் என்றும் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் கட்டளைகளை பிறப்பித்துள்ளது. இதனால் தற்போது தென்னாப்பிரிக்காவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பதற்றங்களும் அதிகரித்துள்ளன. மேலும் பலஸ்தீனிய விவகாரத்தில் தென்னாப்பிரிக்கா எப்போதும் உறுதியான நிலைப்பாட்டையே கொண்டிருந்தது. தற்போதும் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் ஆதரவாகவே தென்னாப்பிரிக்கா செயற்படுகின்றது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சில வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் கலந்து கொண்டிருந்த ஊடக நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்தார்கள். நாங்கள் காசாவிலே கைதிகளுடைய பரிமாற்றத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டோம். அனைத்து கைதிகளையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டோம். இதற்கு பிறகு காசாவில் ஹமாஸை நிராயுதபாணியாக்கக்கூடிய வேலை திட்டங்களையும் காசாவை புனரமைக்கக்கூடிய வேலை திட்டங்களையுமே மேற்கொள்ள வேண்டும். மேலும் வெகு சீக்கிரத்திலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவார்கள். அவ்வாறு தானே என டொனால்ட் ட்ரம்ப் கேள்விகளையும் எழுப்பினார். இதற்கு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்தார். ஆம், நாங்கள் காசாவிலே அனைத்து வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றோம். இனி காசாவிலே ஹமாஸை நாங்கள் நிராயுதபாணியாக்க வேண்டும். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்காமல் காசாவின் புனரமைப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியாது. இதனால் அவர்கள் AK-47 துப்பாக்கிகளை கீழே வைப்பார்கள். இதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாகவே மேற்கொண்டு வருகின்றோம் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் பதில் வழங்கினார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே ஹமாஸ் அவர்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டார்கள் என என்னிடம் பலர் கூறினார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறல்ல. கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போதும் அவர்கள் கடினமாக உழைத்தார்கள். அனைத்து கைதிகளுடைய உடல்களையும் இஸ்ரேலிடம் ஒப்படைத்தார்கள். இதே போன்று அவர்கள் ஆயுதங்களையும் கீழே வைத்து விடுவார்கள். நாங்கள் அவர்களை முழுமையாக நிராயுதபாணியாக்குவோம். அவர்கள் ஒப்பந்தத்தின் மூலமாக நிராயுதபாணியாக்கப்படுவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக காசாவிலே நாங்கள் ஹமாஸை நிராயுதபாணியாக்கி காசாவை கட்டி எழுப்புவோம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டார்.
இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய மூத்த அதிகாரி மூசா அபு மர்சூக் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. காசாவிலிருந்து நாங்கள் வெளியேறப் போவதும் இல்லை. எங்களுடைய ஆயுதங்கள் நிராயுதபாணியாக்கப்பட போவதில்லை. மேலும் ஹமாஸின் ஒப்புதல் இல்லாமல் காசாவிற்குள்ளே யாராலும் நுழைய முடியாது. காசாவிலே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்காது என்பதற்காகவும் காசாவிலே ஹமாஸினுடைய இருப்பு பாதுகாக்கப்படும் என்பதற்காகவுமே காசாவினுடைய நிர்வாகத்தினை பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் சம்மதித்தோம். காசாவில் ஹமாஸும் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியாக செயற்படுவதற்கு ஈடாகவே பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவுக்கான சம்மதத்தினை வழங்கினோம். மேலும் எங்களுடைய அனுமதி இல்லாமல் காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவினால் எதுவுமே செய்ய முடியாது. காசாவிற்குள் இருக்கக்கூடிய ஒரு கல்லை கூட நகர்த்த முடியாது. எங்களுடைய ஆயுதங்களில் கை வைத்து காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு நீங்கள் திட்டமிட்டிருந்தால் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவினால் காசாவிற்குள்ளே எதுவுமே சாதிக்க முடியாது என மூசா அபு மர்சூக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவினுடைய 3 அதிகாரிகள் நேற்றைக்கு முன்தினம் காசாவிற்குள்ளே நுழைந்து கான்யூனிஸ் பிரதேசத்தினூடாக ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் கான்யூனிஸ் பிரதேசத்திலேயே பலஸ்தீனிய போராளிகள் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். எங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு காசாவுக்குள்ளே நுழைய முடியாது என்றும் இதற்கான முழுமையான அனுமதி எங்களுக்கு கிடைக்கப் பெறவில்லை என்றும் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவிடம் குறிப்பிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அடிமை மத்தியஸ்தர்கள் ஹமாஸினுடைய தலைவர்களோடு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த கலந்துரையாடல்களிலே ஹமாஸினுடைய தலைவர்கள் தெளிவாக அடிமை மத்தியஸ்தர்களுக்கு சில விடயங்களை முன்வைத்துள்ளார்கள். எங்களுடைய ஆயுதங்களில் கை வைப்பதற்கோ ஹமாஸினுடைய இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதற்கோ பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவானது பயன்படுத்தப்படுமாக இருந்தால் நாங்கள் பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவுக்கான அனுமதியை காசாவிற்குள் வழங்க மாட்டோம். எங்களுடைய அனுமதி இல்லாமல் காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவினால் ஒரு கல்லை கூட நகர்த்த முடியாது என அடிமை மத்தியஸ்தர்களுக்கு ஹமாஸினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஹமாஸினுடைய ஆயுதங்களில் கை வைக்க கூடாது, ஹமாஸை காசாவிலே நிராயுதபாணியாக்க கூடாது, காசாவிலே ஹமாஸ் தொடர்ச்சியாக செயற்படும் என்கின்ற நிபந்தனைகளுக்கு அமைவாகவே பலஸ்தீனிய தொழில்நுட்ப குழுவை இயக்குவதற்கான அனுமதியை சம்மதத்தினை ஹமாஸ் தரப்பினர் வழங்கியுள்ளார்கள். மேலும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான செயற்பாடுகளை இவர்கள் மேற்கொண்டால், அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டால் யாருக்கும் காசாவிற்குள்ளே நுழைய முடியாது என்பதனையும் இந்த அறிக்கைகள் மூலமாக ஹமாஸினுடைய தலைவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து அமெரிக்க தூதர் டாம் பெராக்கினுடைய தலைமையில் ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் SDF குர்திஷ் படைப்பிரிவுக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது ஜனவரி 18ஆம் தேதி ஒப்பந்தத்திற்கு அடுத்தபடியாக தற்போது ஒரு பகுதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பே குறித்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஜூலானின் உள்துறை அமைச்சகத்தினுடைய படைகள் வடகிழக்கு சிரியாவினுடைய ஹசாக்கா மற்றும் கம்ஷிலி பிரதேசங்களுக்குள் நுழையும். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய SDF படைப்பிரிவுகள் பின்வாங்கும் ஈராக் நோக்கி நகர்த்தப்படுவார்கள். அதே நேரம் விரும்பக்கூடிய SDF படை சிப்பாய்கள் ஜூலானின் உள்துறை அமைச்சகத்தினால் வழிநடத்தக்கூடிய படைப்பிரிவுகளில் இணைந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அதிகளவான SDF படைப்பிரிவினுடைய சிப்பாய்கள் ஈராக்கை நோக்கி நகர்த்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு கமிஷ்லி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய விமான கட்டளை தளங்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளன. மேலும் ஜூலானி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவுக்கான விஜயத்தையும் மேற்கொண்டிருந்தார். ரஷ்யாவினுடைய இராணுவ கட்டளை தளங்களை முழுமையாக வெளியேற்றுவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு சிரியாவிலே ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தல்கள் எதனை நோக்கி நகர்கின்றது என்பது தொடர்பாக தனியான காணொளிகளில் பதிவிடுகின்றேன். அடுத்து வடகிழக்கு சிரியாவின் ஹசாக்கா அல்சினா சிறைச்சாலையிலிருந்து அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் ஈராக்கை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளார்கள். அல்சினா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய 90% ISIS பயங்கரவாதிகள் அமெரிக்க இராணுவத்தின் மூலமாக ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்க்கப்பட்டுள்ளார்கள். குர்திஸ்தான் சுலைமானியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளிலேயே அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பக்தாத் சிறைச்சாலையில் சிறிய அளவிலான ISIS பயங்கரவாதிகள் மாத்திரமே நகர்த்தப்பட்டுள்ளார்கள். அடுத்து வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய 20,000க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகளை ஜூலானியின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் விடுவித்திருப்பதனால் சிரியாவுக்குள்ளே ISIS பயங்கரவாதிகளுடைய அணிதிரட்டல்கள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் இனி வரக்கூடிய நாட்களில் ஈராக் எல்லை பிரதேசத்தினூடாக மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுடைய அணிதிரட்டல்கள் அதிகரித்திருக்கக்கூடிய வேளையில் ஈராக்குள்ளே
இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக தயாராகி வருகின்றார்கள். இதற்கமைவாக ஈராக்கின் அன்பார் பிரதேசத்திலே ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். இருப்பினும் ஈராக்கிய அரசு ராணுவமும் PMF படைகளும் அதிரடியான வேலை திட்டங்களை மேற்கொண்டு குறித்த பயங்கரவாத தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த 15க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுடைய மிக முக்கியமான ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈராக்கிய அரசு ராணுவமும் PMF படைகளும் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பங்கபஸ்த வெடிகுண்டுகளை பயன்படுத்திய இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலிலே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் குருந்தூர் ஏவுகணை களஞ்சிய சாலை ஒன்று அளிக்கப்பட்டிருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளையும் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லாவின் குருந்தூர் ஏவுகணை களஞ்சிய சாலை ஒன்று இலக்கு வைக்கப்பட்டிருப்பதனை குறித்த காணொலிகளின் மூலமாகவும் உறுதிப்படுத்தலாம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என்பதனாலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை வீரியமாக ஆரம்பித்துள்ளது. இதன் ஆரம்பமாகவே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குருந்தூர் ஏவுகணை களஞ்சிய சாலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறிவைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உளவு தகவல்களை லெபனானிய அரசாங்கமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்ததற்கு பின்பு துரோஹி அர்துகானையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடல்களுக்கு பின்பு விசேட ஊடக சந்திப்பொன்றும் நடைபெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் துருக்கியின் CNN ஊடகத்திடம் நேர்காணல் ஒன்றை வழங்கியிருந்தார். மேலும் இந்த நேர்காணலின் போது துருக்கியின் தலைமையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது தொடர்பாக ஊடகவியலாளர் கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதன்போது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார். ஈரான் எப்போதும் இராஜதந்திரத்தினை பயன்படுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றது. மேலும் தற்போது துருக்கி மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவே துருக்கியின் தலைமையில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். இருப்பினும் தற்போதைய நிலைமையில் நாங்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் விரும்பவில்லை. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை. உண்மையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வீணானவை. அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பே அவர்களுடைய நிபந்தனைகளையும் முடிவுகளையும் தீர்மானித்து விட்டார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த கொள்கைகளுக்கு அமைவாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அதே போன்று அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அமெரிக்கா எங்களுடைய இறையாண்மை மீதே கை வைக்கின்றது. எங்களுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. மேலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் தற்போது உறுதியாகவே இருக்கின்றோம். 12 நாள் போரிலே நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளோம். மேலும் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு அமைவாக பிழையான முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை. தற்போது நாங்கள் போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். பேச்சுவார்த்தைகளை விட நாங்கள் போருக்கே முன்னுரிமை வழங்குகின்றோம். மேலும் அமெரிக்காவினுடைய எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் உச்ச வீரியமான ஆச்சரியப்படுத்தக்கூடிய பதிலடிகளையே வழங்கப் போகின்றோம். இதற்கு பிறகும் நாங்கள் எதிரிக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை வழங்கப் போவதில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் CNN துருக்கி ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் துரோகி அர்துகானை வைத்து மேற்கொண்ட காய் நகர்த்தல்கள் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. துரோகி அர்துகானினுடைய முத்தரப்பு பேச்சுவார்த்தை கோரிக்கைகளை ஈரான் நிராகரித்துள்ளது. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுக்கும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இராணுவ தலைமை அதிகாரிகளுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. அத்தோடு இந்த கலந்துரையாடலிலே சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சரும் சவுதி ஜொனியினுடைய தம்பியுமாக இருக்கக்கூடிய காலித் பின் சல்மான் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை ஸ்கூப் செய்திகளாக எக்ஸியோஸ் ஊடகம் வெளியிட்டுள்ளது. அதாவது குறித்த தனிப்பட்ட விசேட கலந்துரையாடலின் போது காலித் பின் சல்மான்
டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக பின்தொடர வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானிய அரசாங்கம் வலுவடைந்துவிடும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் அவசரமாக மேற்கொள்ளப்படாவிட்டால் ஈரானிய அரசாங்கம் அவசரமாக வலுவடைந்து விடும் என்று சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் கசிவடைந்ததன் மூலமாகவே இந்த ஸ்கூப் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவிலே களமிறங்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கவும் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்குமே என தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது வெளியாக இருக்கக்கூடிய ஸ்கூப் செய்திகளுக்கு அமைவாக இவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்வதற்கே வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த கலந்துரையாடலில் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக இவர்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான முடிவுகளை எடுத்திருப்பார்கள். ஏனென்றால் சவுதி அரேபியா இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ஒட்டுமொத்த யெமனையும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கே திட்டமிடுகின்றது. அத்தோடு இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே $9 பில்லியன் அளவிலான ஒப்பந்தம் முடிக்கப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவினுடைய அடுத்த மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பான பெட்ரியோட் 3 வான் பாதுகாப்பு அமைப்பை ஜியோனிச சவுதி அரேபிய அரசாங்கம் $9 பில்லியன் வழங்கி கொள்வனவு செய்துள்ளது. அமெரிக்காவினுடைய லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்திடமிருந்தே இந்த பெட்ரியோட் அமைப்புகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இதற்கமைவாக இன்னும் 2 வாரங்களுக்குள் சவுதி அரேபியாவுக்கு தேவையான பெட்ரியோட் 3 வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அதனுடைய ஏவுகணைகளும் இராணுவ தளவாடங்களும் இன்னும் முக்கியமான அனைத்து விடயங்களும் சவுதி அரேபியாவிலே களமிறக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஜியோனிச சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரிடத்தில் உறுதியளித்துள்ளது. யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பாதுகாப்பதற்காகவே தற்போது அவசரமாக ஜியோனிச சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் கொள்வனவு செய்துள்ளது. யெமன் ஹவுதிகளுடைய ஏவுகணை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவற்றை முறியடிப்பதற்காகவுமே ஜியோனிச சவுதி அரேபியா அமெரிக்காவோடு $9 பில்லியன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இந்த பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொள்வனவு செய்துள்ளது. அடுத்து ஈரானின் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி தளங்கள் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக இஸ்ஃபஹான் அணுசக்தி தளமானது மீள கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு பின்பு தற்போது குறித்த இஸ்ஃபஹான் அணுசக்தி தளமானது முழுமையாக மீள கட்டமைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. அதே போன்று செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் தொடர்பாகவும் இந்த யுரேனியம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் தொடர்பாகவும் அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனம் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளன. எதிர்கால வான்வழி தாக்குதல்களில் இருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை பாதுகாப்பதற்காக ஈரான் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்திலே பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அதே போன்று குறித்த பிரதேசத்திலே மேல்கட்டமைப்புகளை மேற்கொண்டு 100 மீட்டருக்கும் ஆழமான நிலத்தடிக்குள்ளே யுரேனியம் செறிவூட்டல்களை வைத்துள்ளார்கள். அதே போன்று பீகாக் மலை தொடரிலும் ரகசியமான வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றன. இதற்குள்ளும் யுரேனியம் செறிவூட்டலுக்கு தேவையான மைய விளக்குகள் இருக்கலாம். அத்தோடு இந்த பிரதேசங்களை GBU பங்கபஸ்ட் வெடிகுண்டுகள் மூலமாக அழிக்க முடியாது. இவற்றை அழிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அணுசக்தி தளங்களுக்குள் புகுந்தே தாக்குதல்களை மேற்கொண்டு வெடிகுண்டுகளை வைத்து அழிக்க வேண்டும் என குறித்த நிறுவனமானது அறிக்கைகளில் தெரிவித்துள்ளது. அத்தோடு ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீள கட்டமைக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க உளவுத்துறையானது டொனால்ட் ட்ரம்பிடம் அறிக்கைகளையும் சமர்ப்பித்துள்ளது. அதே போன்று ஈரானின் ஏவுகணை திறன்களை முடக்குவதற்காக ஏவுகணைகளை முழுமையாக முடக்குவதற்காக ஈரானிய ஏவுகணை உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளை முழுமையாக அளிக்க வேண்டும் என்றும் ஒரு மிகப்பெரிய பட்டியலையே மொசாட் உளவு பிரிவானது அமெரிக்க நிர்வாகத்திற்கு வழங்கியுள்ளது. இந்த பட்டியலில் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்கள் தொடர்பான ஈரானின் ஏவுகணை களஞ்சிய சாலைகள் தொடர்பான முழுமையான தகவல்கள் காணப்படுவதாகவும் இவற்றை இலக்கு வைத்து அமெரிக்கா முழுமையாக தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மொசாட் உளவு பிரிவானது டொனால்ட் ட்ரம்பிடம் குறித்த பட்டியலை சமர்ப்பித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
எனவே தற்போது ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை பங்கபஸ்ட வெடிகுண்டுகளினால் அழிக்க முடியாது. அணுசக்தி தளங்களுக்குள்ளே பாதுகாப்பாக 100 மீட்டர் ஆழத்தில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய மைய விளக்குகளையும் செறிவூற்றப்பட்ட யுரேனியத்தினையும் அமெரிக்காவினால் அழிக்க முடியாது. அதே போன்று மலை பிரதேசங்களிலே ஆழமான பகுதிகளில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை உற்பத்தி தளங்களையும் அமெரிக்காவினால் பங்கபஸ்ட வெடிகுண்டுகள் மூலமாக அழிக்க முடியாது. ஏவுகணை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதிகளையும் அமெரிக்காவினால் பங்கபஸ்ட வெடிகுண்டுகள் மூலமாக அழிக்க முடியாது. இதனால் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களையும் செறிவூற்றப்பட்ட யுரேனியம் மைய விளக்குகளையும் ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்களையும் முழுமையாக அழிக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க படைகள் விசேட படைப்பிரிவுகள் குறித்த அணுசக்தி தளங்களுக்குள்ளே நுழைந்து ஏவுகணை உற்பத்தி தளங்களுக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த பிரதேசங்களை வெடிக்கச் செய்வதன் மூலமாகவே அழிக்க முடியும். இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்கா ஈரானுக்குள்ளே ஹெலிபோன் தாக்குதல் திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஹெலிபோன் தாக்குதல் திட்டம் என்பது விசேட படைப்பிரிவுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் திட்டமாகும். விமானங்கள் மூலமாக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி பாராசூட்களை பயன்படுத்தி குறித்த பிரதேசத்திற்குள்ளே விசேட படைப்பிரிவுகள் களமிறங்கி அந்த பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த பிரதேசத்தினை கைப்பற்றி அல்லது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை அடைந்து கொண்டு அல்லது குறித்த பிரதேசத்தினை செய்வதே இந்த ஹெலிபோன் தாக்குதல் திட்டமாகும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானின் எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானிய அணுசக்தி தளங்களை அடைய முடியாது. எனவே விமானங்கள் மூலமாகவும் ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் விசேட டெல்டா படைப்பிரிவுகளை பயன்படுத்தி அணுசக்தி தளங்களுக்குள்ளும் ஏவுகணை உற்பத்தி தளங்களுக்குள்ளும் அமெரிக்க விசேட படைப்பிரிவுகளை களமிறக்கி குறித்த தளங்களை வெடிக்கச் செய்து அளிக்கக்கூடிய மூலோபாய தாக்குதல்களை மேற்கொள்வதே ஹெலிபோன் தாக்குதலாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. எனவே இவ்வாறான தாக்குதல்களையே தற்போது அமெரிக்கா ஈரானுக்குள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த ஹெலிபோன் தாக்குதல் திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஈரானிய உளவுத்துறையினரும் மதிப்பிட்டுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பான உளவு தகவல்களையும் அவர்கள் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இதனால் நேற்று மாலையே ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகள் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய இந்த ஹெலிபோன் தாக்குதல் திட்டங்களை முறியடிப்பதற்காகவே ஈரான் தனியான விசேட உயரடுக்கு படைப்பிரிவுகளை உருவாக்கியுள்ளது. இந்த விசேட படைப்பிரிவிலே 25,000 தொடக்கம் 50,000 வரையிலான உயரடுக்கு வீரர்கள் காணப்படுகின்றார்கள். மேலும் இவர்கள் ஹெலிபோன் தாக்குதல் திட்டங்களை முறியடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே தற்போது ஈரானினுடைய இராணுவம் அவசரமாக அனைத்து அணுசக்தி தளங்களிலும் ஏவுகணை தளங்களிலும் ஏவுகணை உற்பத்தி தளங்களிலும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளிலும் இந்த விசேட படைப்பிரிவுகளை முழுமையாக களமிறக்கியுள்ளது. ஒவ்வொரு தளத்தையும் முழுமையாக பாதுகாப்பதற்கான அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் முழுமையாக களமிறக்கியுள்ளார்கள். எனவே அமெரிக்கா ஹெலிபோன் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக குறித்த தளங்களுக்குள்ளே நேரடியாக களமிறங்கினாலும் ஈரானிய இராணுவத்தினுடைய விசேட படைப்பிரிவுகளை தாண்டியே உள்ளே நுழைய முடியும். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த ஹெலிபோன் தாக்குதல் திட்டத்தினை முறியடிப்பதற்காகவே ஈரானினுடைய விசேட படைப்பிரிவுகளும் தயாராக உள்ளன. அத்தோடு இந்த ஹெலிபோன் தாக்குதல் திட்டத்திலே அமெரிக்கா சோனிக் அலை இரகசிய ஆயுதத்தையும் பயன்படுத்தலாம். இவ்வாறு அமெரிக்கா சோனிக் இரகசிய ஆயுதத்தினை பயன்படுத்தினால் அவற்றை முறியடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஈரானிய இராணுவம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய இரகசிய ஆயுதமான சோனிக் ஆயுதத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒளி அலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் அதற்கான விசேட படிமுறைகளையும் ஈரானிய இராணுவம் மேற்கொண்டு வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.